நம்மளுடைய மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பும் பாசமும் வச்சு ஆர்கானிக் சானிட்டரி நாப்கினை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உண்மையாவே நான் ஆக்சஸ் இந்தியா வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துலதான் பாக்குறேன். சோ நமக்கு ஜஸ்ட் ஸ்லீப் அப்படின்ற இந்த சானிட்டரி நாப்கினை நமக்கு லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ யாக்கை அப்படின்ற நம்ம கம்பெனியோட ஒரு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு இன்னைக்கு ஸ்டார்டர் பேக்கா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஸ்டார்டர் பேக்ல இருக்க இந்த சானிட்டரி நாப்கின் வெளிய மார்க்கெட்ல இருக்கிறத விட என்ன பெனிஃபிட் இருக்கு, அப்படி என்ன புதுசா இதுல இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா சொல்லணும் ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின். ஆர்கானிக் அப்படின்னாலே மொத்தமா முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துலயே நமக்கு எந்த அளவுக்கு இந்த சானிட்டரி நாப்கின்ல பியூரிட்டி இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. சோ இந்த பேக்கேஜஸ் வந்து ரெண்டு பேக்கா இருக்கு. ஒன்னுதுல வந்து டபுள் எக்ஸ்எல் அப்படின்ற சைஸ்ல 10 பேட்ஸ் இருக்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்எல்ல இருக்கிற 12 பேட்ஸ் இருக்கிற ஒரு பேக்கேஜும், அதாவது டபுள் எக்ஸ்எல் அப்படின்றது வந்து 330 mm அப்படின்ற அந்த சைஸ்ல இருக்கு. எக்ஸ்எல் அப்படின்றது 290 mm சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 பேட்ஸ் இருக்க பேக்கேஜ் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா வெளிய மார்க்கெட்ல இருக்கிறத விட இதுவே நம்மளுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னா வெளிய இருக்கிறதுல நிறைய இடத்துல வந்து எக்ஸல் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் வந்து ஃபுல்லா அதுல கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. சோ இந்த நம்மளுடைய ஜஸ்ட் ஸ்லீப் சானிட்டரி நாப்கின்ல என்ன இருக்கு, இதுல நான் ரொம்ப 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 பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 10 லேயர் கொண்ட ஒரு சானிட்டரி நாப்கின் நம்மளுடைய யாக்கையோட ஜஸ்ட் ஸ்லீப் சானிட்டரி நாப்கின். ஃபர்ஸ்ட் லேயர் அப்படின்றது பிரீமியம் சாஃப்ட் காட்டனி சர்ஃபேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லேயரை நம்மளுக்கு காட்டன் தாங்க. சோ அது வந்து எந்த விதமான கெமிக்கலும் எந்த விதமான ப்ளீச்சும் இல்லாத பியூர் காட்டன் சர்ஃபேஸால உருவாக்கப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கு. செகண்ட் லேயர் அப்படின்றது வந்து யூனிக் 3 டைமென்ஷனல் ஃபிளாப்ஸ். அதாவது அது சைட்ல நம்மளுக்கு ஃபிளாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சோ நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஃபிளாப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் லேயர் அப்படின்றதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லேயர். சிப் அனயான் ஃபார் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ கைட்டின் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இத பத்தின இன்ஃபர்மேஷனை நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். ஏன்னா மத்த 10 லேயரை விட இந்த ஒரு லேயர் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு லேயர் நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல நான் சொல்றேன். அடுத்து 4வது லேயர் அப்படின்றது அகெயின் சாஃப்ட் ஏர் லேடு பேப்பர். அதாவது இதுவும் பாத்தீங்கன்னா காட்டன் பேப்பர்னால வந்து உருவாக்கப்படுற ஒரு லேயர் தான். ஸோ ஒவ்வொரு லேயர் கீழேயுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிற ஒரு லேயரை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 5வது லேயர் அகைன் சூப்பர் அப்சார்பன்ட் பேப்பர். அதாவது இது வந்து அந்த ஈரத்தன்மையை வந்து வலிச்சு புடிச்சுக்கிறதுக்கான ஒரு லேயர் இது. 6வது லேயர் அகைன் சாஃப்ட் ஏர் லேடு பேப்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 7வது லேயர் காத்து வசதி. இப்போ வந்து ஈரத்தன்மை இருக்கு, காத்து போயிட்டு வரல அப்படின்னா நிறைய பாக்டீரியாஸ் ஈஸியா ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏர் பெர்மியபிள் பாட்டம் லேயர் ஒன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம 8வது லேயர் ஃபுட் கிரேட் க்ளூ. நல்லா பாருங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ மற்ற சானிட்டரி நாப்கின்ல அது ஒவ்வொரு லேயரையும் ஸ்டிக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலால உருவாக்கப்பட்ட ஒரு க்ளூவா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கு வந்து ஃபுட் கிரேட் க்ளூ. அதாவது ஃபுட் கிரேட் க்ளூ அப்படின்னா அது வந்து ஈஸியா வந்து மக்கி போற தன்மை அதுக்கு இருக்கும். இன்னொன்னு அது மூலியமா எந்த விதமான ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு க்ளூ அது. அதனால ஈஸியா வந்து ஒரு டீகம்போஸ் ஆகுற ஒரு பொருள். உண்மையில இப்ப நம்ம பேப்பர் ஓட்டுறதுக்கு இந்த சோறு இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சோறு, அதை வச்சு ஓட்டும்ல, அப்படிப்பட்ட ஒரு நேச்சரான ஒரு ஃபுட் கிரேட் க்ளூ தான் வந்து பாத்தீங்கன்னா அது. ஸோ 9th லேயர் அப்படின்றது அகெயின் பேப்பர். ஓகேங்களா. ஸோ 10th லேயர் பிஇ இண்டிவிஜுவல் ரேப்பர். ஸோ லாஸ்ட் லேயர் தான் வந்து அந்த சானிட்டரி நாப்கின் வந்து ரேப் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா மேல ஒரு கவர் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் மொத்தம் 10 லேயர் கொண்ட எல்லாமே ஆர்கானிக்கா சானிட்டரி நாப்கினை எப்படியெல்லாம் உருவாக்க முடியுமோ அப்படிப்பட்ட 10 லேயர் கொண்ட சானிட்டரி நாப்கின் தான் நம்மளோட யாக்கை ஜஸ்ட் ஸ்லீப் சானிட்டரி நாப்கின். ஸோ இதுல நான் ரொம்ப முக்கியமா சொன்னேன் அந்த தேர்ட் லேயர். அதை பத்தி ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். இது வந்து 5 டெக்னாலஜி கொண்ட ஒரு சானிட்டரி நாப்கின். அதாவது அனயான் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ கைட்டின் அப்படி சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
இது ஆன்டி பாக்டீரியல், அதாவது ஒண்ணுமே இல்ல, நம்மளுடைய அந்த மென்சுரல் பீரியட அந்த இதுல வரக்கூடிய பாக்டீரியா, நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியாவை இந்த அனயான் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ கைட்டின் இந்த 5 டெக்னாலஜி சேர்ந்து பாக்டீரியாவை வளர விடாம நம்ம உடம்புக்கு என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டெக்னாலஜி தான் இந்த நானோ அனயான் இன்ஃப்ராரெட் மேக்னெட்டிக் நானோ சின்டென் அப்படி சொல்றாங்க. இதை பத்தி நிறைய வந்து கூகுள்ல நானும் பார்த்தேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் வந்து கொண்டு வர்றது வந்து ப்ரிவென்ட் பண்ணும், நம்மளுக்கு வந்து அலர்ஜிஸ் வராது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், எந்த விதமான ஆன்டி பாக்டீரியா இருந்தாலும் சரி, வைரல் இருந்தாலும் சரி, அதை வந்து இது வந்து கொன்றோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த 5 டெக்னாலஜியை கொண்ட சானிட்டரி நாப்கின் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வெளியே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேக்கேஜஸ்ல வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த விதமா அதுல வந்து எந்த அளவுக்கு அதிகபட்சமான அதுல எஃபெக்ட் இருக்குன்னு தெரியல. பட் நம்மளோடது இந்த 5 டெக்னாலஜி கொண்ட ஒரு சானிட்டரி நாப்கின். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கின்கான ரேஷஸ்மே இதுல வராது. அது இல்லாம இருக்கிற பாக்டீரியாவை ரொம்ப அழகா வந்து இந்த நாப்கினே நம்மளுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த 5 டெக்னாலஜி கொண்ட ஒரு சானிட்டரி நாப்கின் தான் நம்மளோடது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு லீக் ப்ரொடெக்ஷனா இருக்கட்டும், பிரீதபிளா நம்மளுடைய காத்து வசதி போயிட்டு வரதா இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஏஜ்ல இந்த 14-15 இயர்ஸ்ல பயன்படுத்திட்டு இருக்க அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பயன்படுத்தி வந்து அவங்களுக்கு பழக்கம் இருக்காது. அதுவே ஒரு மிகப்பெரிய இரிட்டேஷனா இருக்கும். அப்படி எல்லாம் இல்லாம ஒரு பிரீதபிளா ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயா நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வெளியே மார்க்கெட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து எடுத்தாலே வந்து ஒரு குப்புன்னு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயா, எந்த விதமான குளோரினும் சரி, எந்த விதமான ஃப்ராக்ரன்ஸும் இல்லாம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த சானிட்டரி நாப்கின் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாவே இதை நினைக்கும் போதே எனக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து லைஃபை வந்து இன்னும் சுலபமாவும் ரொம்ப ஈஸியாவும் ஆக்கி நம்மளுடைய ஆக்சஸ் இந்தியா நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேக்கேஜஸ் நம்மளுக்கு இருக்கு. 330 mm, அது இல்லாம 290 mm. ஸோ இது எல்லாத்தோடைய பேக்கேஜ் டீடைல்ஸ், அந்த பேக்கேஜ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வரக்கூடிய பேக்கேஜ்லயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு மேல நமக்கு வேற என்ன வேணும்? ஏன்னா நம்ம எதுல வேணா நம்ம வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம், பட் நம்மளுடைய ஆரோக்கியத்துல நம்ம என்னைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஸோ நம்ம எப்படியும் ஆக்சஸ் இந்தியால ஒரு நல்ல வருமானம் எடுத்து ஒரு நல்ல ஒரு லைஃப்ல நம்ம இருக்குதான் போறோம். பட் அது கூடவே நமக்கான ஆரோக்கியம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ரைட் சாய்ஸ நம்ம எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இப்படிப்பட்ட விஷயத்த நம்ம கம்பெனி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம இதுக்கு மேல வேற எந்த கம்பெனில இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப நன்றியோட நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்மளுடைய எம்டி சார், ஹானரபிள் எம்டி சார் ஏபிஎஸ் செந்தில்குமார் சார் அண்ட் ஹானரபிள் சிஓ பாபு சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன், எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்து சேர்க்கறதுல. ஸோ நிச்சயமா இந்த ப்ராடக்டை நான் முதல்ல பயன்படுத்துவேன். ஏன்னா எனக்கும் சரி, என்னோட தங்கச்சிக்கும் சரி, என்னோட அம்மாவுக்கும் சரி ரொம்ப 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 முக்கியமான தேவையுள்ள ஒரு பொருள் இது. ஸோ அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ நம்ம கரெக்டான ப்ராடக்டை சூஸ் பண்ணி நம்ம பெஸ்டான லைஃப்ல நம்ம வாழ்றதுக்கு உங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லான்ச்க்கு நம்மளுடைய ஹானரபிள் எம்டி அண்ட் சிஓ சார் வர போறாங்க. ஸோ அவங்கள வந்து இன்வைட் பண்றதுக்கு நான் அகைன் இந்த செஷனை வந்து நம்ம ஹோஸ்ட் கிட்ட கொடுக்குறேன். தேங்க்யூ சோ மச்.